ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பண்ண போகிறோம். சாயங்கால நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம டீ எல்லாம் குடிக்கிறப்போ ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் ஒன்று செஞ்சு சாப்பிட்டு டீ குடிக்கிறது எல்லாருக்குமே ஒரு பழக்கமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு டீ டைமுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் தான் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடிய ஒரு வடை தான் பண்ண போகிறோம். இந்த வடை செய்கிறதுக்கு உருளைக்கிழங்கு இருந்தால் போதும். அந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் தான் பண்ண போகிறோம். சூப்பராக அந்த உருளைக்கிழங்கு ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது போல் பெரிய உருளைக்கிழங்கா ஒரு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி காய் சீவிர தட்டில் உருளைக்கிழங்கை சீவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பெரிய கண் இருக்கு பார்த்தீங்களா, அதில் சீவிக்கோங்க. உருளைக்கிழங்கை துருவினதுக்கப்புறம் அதில் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி அலசிட்டு இந்த மாதிரி புளிஞ்சு எடுத்துக்கோங்க. நல்ல தண்ணி இல்லாமல் புளிஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி புளிஞ்சு வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இந்த மாதிரி உருளைக்கிழங்கை கழுவிட்டு போட்டால் தான் அந்த உருளைக்கிழங்கு நம்ம வடை வந்து நல்லா அப்படியே மொறுமொறுப்பாக இருக்கும். உருளைக்கிழங்கை தண்ணியெல்லாம் புளிஞ்சு எடுத்ததுக்கப்புறம் எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கணும். இதில் நான் வந்து ஒரு மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயம் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய உருளைக்கிழங்காய் இருந்ததுனால 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து மீடியம் சைஸாக கொஞ்சம் குட்டி உருளைக்கிழங்காய் இருந்துச்சுன்னா ஒரு வெங்காயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். இதில் கொஞ்சம் மல்லித்தலை, கருவேப்பிலை, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, இது வந்து பச்சரிசி மாவு 1 2 3, இதில் 3 ஸ்பூன் பச்சரிசி மாவு. அடுத்து இதில் கடலை மாவு சேர்த்துக்கலாம். 1 2 3 4 5, இதில் 5 ஸ்பூன் கடலை மாவு. அடுத்து பெருங்காயத்தூள், மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், தேவையான உப்பு. தண்ணியெல்லாம் ஊற்ற தேவையில்லை. தண்ணி இல்லாமலே இது கலந்துக்கலாம். ஏன்னா வெங்காயத்துலேயும் ஈரப்பதம் இருக்குது, அந்த உருளைக்கிழங்குலையும் ஈரப்பதம் இருக்கு இல்லையா, அதனால் நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் ஊற்ற தேவையில்லை. பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், நம்ம ஒரு துளி தண்ணி கூட நம்ம வந்து ஊற்றிக்கல. இப்படி நீங்கள் எடுத்து ஒரு உருண்டை பிடிச்சி பாருங்கள். இல்லை உருண்டை பிடிக்க முடியல, வரன்னு இருக்குது அப்படின்ட்டு இருந்தால் லைட்டாக கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கோங்க. ஊற்றிடாதீங்க, லைட்டாக தெளித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வடைக்கெல்லாம் பிடிச்சி பார்ப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பிடிச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அளவு வந்து சரியாக இருக்கான்னு தெரியும். அவ்வளோதான், பிசைஞ்சாச்சு. இப்போ உருண்டை பிடிச்சிக்கோங்க. இங்கே பாருங்கள், கொஞ்சம் நேரம் ஆக ஆக எவ்வளோ தண்ணி ஆகிட்டுருக்குன்னு. தண்ணி ஊற்றவே தேவையில்லை, அந்தளவுக்கு ஈரப்பதம் இருக்குது பாருங்கள். இப்போ எடுத்து உருண்டை பிடிச்சிக்கலாம். எப்போயும் உருண்டை பிடிச்சி நம்ம வடைக்கெல்லாம் தட்டுவோம் இல்லையா, அது மாதிரி தட்டிக்கலாம். இந்த மாதிரி தட்டி தட்டில் எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு வடையும் தட்டி எடுத்து வச்சுக்கலாம். பார்த்துக்கோங்க, வடையை தட்டி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெயும் பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு. போட்டதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. வெங்காயம் உருளைக்கிழங்குலாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் போட்டதுமே திருப்பி போட்டிங்கன்னா அது பூரா கலந்து போயிடும். எண்ணெயோடு சேர்த்து தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். அதனால் கொஞ்சம் நேரம் பொறுமையை விட்டு லைட்டாக வேக விட்டு அதுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. அதனால தான் ஒட்டாமல் வந்துருச்சு பாருங்கள். பொறுமையாக நம்ம கலந்து விடணும். அவசரப்பட்டு முன்னாடியே நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. அப்படி கலந்து விட்டோம்னா வீணாக போயிடும். நல்லா 2 பக்கம் வேக வச்சு பாருங்கள். நல்லா கலர் மாதிரி வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ இதை எடுத்துடலாம். இதே போல் மீதி இருக்க வடையும் போட்டு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு வடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். வெளியில் வந்து அப்படியே மொறுமொறுன்னு, உள்ளே வந்து நல்லா சாஃப்டாகவும் வெங்காயம் உருளைக்கிழங்குலாம் ரொம்ப சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிச்சலாம். ஒரு உருளைக்கிழங்கு வெங்காயம் மட்டும் இருந்துட்டால் போதும், அவ்வளோ சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிரும். நீங்களும் சட்னி ஒரு டீ செய்யணும் அப்படின்ற நேரத்தில் இந்த மாதிரி லைட்டாக உருளைக்கிழங்கு வெங்காயத்தை வச்சு ஒரு வடை மாதிரி செஞ்சுட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஷெரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.